எல்லாரோட வாழ்க்கையிலும் நான் ஏன்டா பிறந்தேன், எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நான் ஏன் இவ்வளவு சோம்பேறியா இருக்கேன், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்குமே தோணும். இதுக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது ஒரு முக்கியமான சான்ஸ் நான் சொல்வேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேப்பரை வச்சு மிஞ்சி போனா நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து எழுதலாம், இது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வரைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விளையாட்டு போக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு விளையாடுவாங்க. வந்து நிறைய கிராஃப்டாக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பேப்பர் உதவுது. இது நல்லா நல்லா குவாலிட்டியா நல்லா சூப்பரா அழகா இருக்கு இந்த பேப்பர். இதே இந்த பேப்பரை கசக்கி இப்படி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா, எவ்வளவு மோசமாயிடுச்சு பாத்தீங்களா. அவ்வளவுதான், நம்ம பேப்பருக்கு இதாயிடுச்சு, கசங்கிடுச்சு, இதை வச்சு எதுவுமே செய்ய முடியாதுன்னு நிறைய பேர் நினைச்சுறாங்க. அதுதான் கிடையாது. இந்த பேப்பரை வச்சு கசங்கி போனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இதை வச்சு இதுல நம்ம எழுதுனா யாருக்கும் தெரியாதா, இதை வச்சு நம்ம வரைஞ்சா யாருக்கும் தெரியாதா, இதை வச்சு நம்ம கிராஃப்ட் செஞ்சா அது யாருக்கும் தெரியாதா, தெரியும்ல. அப்படியே இது வேஸ்ட்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கைங்க. எப்பயுமே நீங்க வந்து ரொம்ப லேசியா இருக்கீங்க, ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு வரோம், ரொம்ப மோசமான நிலையில இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்க அந்த நேரத்துல கில்ட்டியா ஃபீல் பண்றேன் பாத்தீங்களா, நான் லேசியா இருக்கேன், நான் வந்து ரொம்ப சோம்பேறியா, நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல உங்களுக்கு கடவுள் 2 சாய்ஸ் கொடுக்குறாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடு, இன்னொன்னு இந்த இடத்துல மழுங்கி சாவு அப்படின்னு உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாரு. அதுல நீங்க வந்து 2வது சாய்ஸ் தான் சூஸ் பண்றீங்க. அப்படி சூஸ் பண்றதுனாலதான் நீங்க வந்து இன்னும் இந்த இடத்துல இருந்து கசங்கி போன மாதிரியே இருக்கீங்க. இதுல வரைகிறதோ எழுதுறதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஃப்ட் செய்யறதோ பண்ண மாட்டீங்க. எழுந்து ஓடுங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும். அதே 2வது சாய்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அழிஞ்சிருவீங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. நீங்க ஒரு சோம்பேறியா இருக்கும், நாளைக்கு ஆனா சோம்பேறியா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எழுந்து ஓடுங்க. எழுந்து ஓடணும், நினைச்சுக்கிட்டே இருந்தா வியாபாரம் ஆகாது, வேலையை செஞ்சாதான் வியாபாரம் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன்.